வணக்கம். இன்னைக்கு நாம அணிகள் அதாவது மைட்ரிசஸ் பத்தி பார்க்க போறோம். அடடே, இது ஏதோ பெரிய கஷ்டமான கணக்குன்னு நினைக்கிறீங்களா? சத்தியமா இல்ல. நம்ம கிட்ட இருக்கிற தகவல்களை எப்படி ரொம்ப அழகா, ரொம்ப சிம்பிளா ஒழுங்குபடுத்துறதுன்னு பார்க்கலாமா? வாங்க, இது எவ்ளோ ஈஸின்னு நாம சேர்ந்து பார்க்கலாம். இப்போ உங்ககிட்ட கொஞ்சம் தகவல் இருக்குன்னு வச்சுக்குவோம். அதையெல்லாம் சும்மா ஒரு லிஸ்டா எழுதிக்கிட்டே போனா படிக்கிறதுக்கும் சரி புரிஞ்சுக்கிறதுக்கும் சரி ஒரே குழப்பமா இருக்கும் இல்லையா? இதை எப்படி இன்னும் தெளிவா நீட்டா மாத்துறது? உதாரணத்துக்கு, ராதா, ஃபௌசியா, சிம்ரன் கிட்ட இருக்கிற நோட்புக், பேனா எண்ணிக்கைய இந்த லிஸ்டா பாருங்க. ஆமா, எல்லா தகவலும் இதுல இருக்கு. ஆனா சட்டுன்னு பார்த்து யார்கிட்ட என்ன இருக்குன்னு சொல்ல முடியுதா? கொஞ்சம் கஷ்டமா இருக்குல்ல? இப்போ அதே தகவலை இப்படி ஒரு கட்டத்துக்குள்ள வைக்கும்போது பாருங்க, வாவ், எவ்வளவு தெளிவா இருக்கு. யார்கிட்ட எத்தனை நோட்புக், எத்தனை பேனா இருக்குன்னு ஒரே செகண்ட்ல சொல்லிடலாம். இந்த சூப்பரான ஒழுங்கான அமைப்புக்கு பேரு தாங்க அணி அல்லது மேட்ரிக்ஸ். அவ்வளவுதாங்க விஷயம். சரி, நாம இப்போ கண்டுபிடிச்ச இந்த அமைப்புக்கு கணிதத்துல என்ன பேரு, அதோட ரூல்ஸ் என்னன்னு கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாமா? கணிதத்துல ஃபார்முலா சொல்லணும்னா அணி அப்படிங்கிறது எண்களையோ அல்லது வேறு சில விஷயங்களையோ ஒரு செவ்வக வடிவத்துல வரிசையா அடுக்கி வைக்கிறது தான். அந்த பாக்ஸ்குள்ள இருக்கிற ஒவ்வொரு நம்பரும் அந்த அணியோட உறுப்பு, அதாவது எலிமெண்ட்னு சொல்லுவோம். நம்ம நோட்புக் உதாரணத்துல அந்த 15, 6, 10, 2 இது எல்லாமே தனித்தனி உறுப்புகள் தான். ஒரு அணியில இப்படி படக்கவசமா போற லைன்ஸ் நாம வரிசைகள், அதாவது ரோஸ்னு சொல்றோம். அதே மாதிரி இப்படி நேரா செங்குத்தா வர லைன்ஸ நிரல்கள் இல்லனா காலம்ஸ்னு சொல்றோம். ரோஸ், காலம்ஸ், சிம்பிள். இந்த ரெண்டு வார்த்தையும் ரொம்ப முக்கியம், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு அணிக்கும் ஒரு சைஸ் இருக்கு இல்லையா? அததான் அணியின் வரிசை அல்லது ஆர்டர்னு சொல்றோம். இது ரொம்ப சிம்பிள். எத்தனை ரோஸ் இருக்கு, எத்தனை காலம்ஸ் இருக்குன்னு எண்ணி அதை MXNன்னு சொல்லிட வேண்டியதான். வாங்க இந்த உதாரணத்தை பார்ப்போம். இங்க பாருங்க, 3 கிடைமட்ட வரிசைகள், அதாவது ரோஸ் இருக்கு. 2 செங்குத்து நிரல்கள், அதாவது காலம்ஸ் இருக்கு. அப்போ இந்த அணியோட வரிசை என்ன? கரெக்ட், 3 x 2. சரி, இப்போ உங்களுக்கான ஒரு சின்ன டெஸ்ட். நாம முதல்ல பார்த்தோமே அந்த ராதா, ஃபௌசியா, சிம்ரனோட நோட்புக் அணி, அதோட ஆர்டர் என்னன்னு யோசிச்சு சொல்லுங்க பாப்போம். சரி, யோசிச்சு வைங்க. நாம அடுத்த பகுதிக்கு போகலாம். மிருகக்காட்சி சாலையில சிங்கம், புலின்னு விதவிதமா இருக்குல்ல, அதே மாதிரி தாங்க அணிகள்யும் சில ஸ்பெஷல் வகைகள் இருக்கு. வாங்க இந்த அணி பூங்காவுக்கு ஒரு சின்ன விசிட் போயிட்டு வரலாம். முதல்ல நிரல் அணி, அதாவது காலம் மேட்ரிக்ஸ். பேர்லே இருக்கு, ஒரே ஒரு நிரல், அதாவது ஒரு காலம் மட்டும்தான் இருக்கும், நீளமா ஒரு பில்லர் மாதிரி. அதுக்கு அப்படியே ஆப்போசிட் வரிசை அணி, அதாவது ரோ மேட்ரிக்ஸ். இதுல ஒரே ஒரு வரிசை, அதாவது ரோ மட்டும்தான் இருக்கும், ஒரு ரயில் பெட்டி மாதிரி நீளமா போய்கிட்டே இருக்கும். அடுத்தது சதுர அணி அல்லது ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். இது ரொம்பவே முக்கியமான ஒண்ணு. இதுல வரிசைகளோட எண்ணிக்கையும் நிரல்களோட எண்ணிக்கையும் ஈக்குவலா இருக்கும். பார்க்க ஒரு சதுரம் மாதிரி இருக்கும். உதாரணமா 2 x 2, 3 x 3 இந்த மாதிரி. இப்போ கொஞ்சம் ஸ்பெஷலான ஒரு வகை மூளைவிட்ட அணி, அதாவது டயகனல் மேட்ரிக்ஸ். இதுக்கு முதல் கண்டிஷன், இது ஒரு சதுர அணியா இருக்கணும். இதுல அந்த மெயின் மூளைவிட்டத்துல வர்ற எண்களை தவிர மத்த எல்லா உறுப்புகளும் பூஜ்யமா, அதாவது 0வா இருக்கும். நம்ம அணி பூங்காவுல கடைசி ஸ்பெஷல் ஐட்டம் சமணி அணி, அதாவது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். இதுவும் ஒரு வகை மூளைவிட்ட அணி தான். ஆனா இதுல ஒரு ஸ்பெஷாலிட்டி, அந்த மூளைவிட்டத்துல வர்ற எல்லா எண்களும் 1, நம்பர் 1 மட்டும்தான் இருக்கும். இது கணக்குல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அணி. சரி, இந்த அணிகளோட வகைகள் எல்லாம் பார்த்தாச்சு. இத வச்சு என்னதான் பண்றது? வாங்க இதுல சில பேசிக் கணக்குகளை எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். 2 அணிகள் எப்போ சமம் சொல்லுவோம்? ரொம்ப சிம்பிள், 2 ரூல்ஸ் தான். 1, 2ஓட சைஸும் அதாவது ஆர்டரும் ஒன்னா இருக்கணும். 2வது, கரெக்டா அதே இடத்துல அதே நம்பர் இருக்கணும். இங்க பாருங்க, லெஃப்ட்ல இருக்கிறது ரெண்டும் சமம், சைஸும் 1, நம்பரும் அதே இடத்துல இருக்கு. ஆனா ரைட்ல பாருங்க, நம்பர்லாம் ஒண்ணுதான், ஆனா இடம் மாறிடுச்சு. அதனால இது சமம் கிடையாது. சோ அணிகள்ல நம்பரோட மதிப்பு மட்டும் இல்ல, அது இருக்கிற இடமும் ரொம்ப முக்கியம். சரி வாங்க, இப்போ எப்படி கூட்டுறதுன்னு பார்க்கலாம். இங்க ஒரு ஷூ கம்பெனி இருக்கு, ஃபேக்டரி ஏ. அவங்க சிறுவர் சிறுமிகளுக்காக செய்யற காலணிகளோட கணக்கு இந்த அணியில இருக்கு. இப்போ அதே மாதிரி ஃபேக்டரி பியோட உற்பத்தி கணக்கு இன்னொரு அணியில இருக்கு. இப்ப கேள்வி என்னன்னா, 2 ஃபேக்டரியும் சேர்ந்து மொத்தமா எவ்வளவு உற்பத்தி செஞ்சாங்க? சிம்பிள், இந்த 2 அணிகளையும் கூட்டணும்.
அணிய கூட்டுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. முதல் அணியில முதல் இடத்துல இருக்கிற உறுப்பை 2வது அணியில முதல் இடத்துல இருக்கிற உறுப்போட கூட்டணும். அப்படியே ஒன்னொன்னா கூட்டிட்டு வந்தா முடிஞ்சது. பாருங்க, மொத்த உற்பத்தி ஒரு புது அணியா கிடைச்சிருச்சு. இவ்ளோதாங்க விஷயம். அடுத்தது திசையலி பெருக்கல், அதாவது ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன். இந்த ஸ்கேலார்னு சொன்னதும் ஏதோ பெரிய விஷயம்னு நினைக்காதீங்க. அதுக்கு அர்த்தம் ஒரு தனி எண். ஒரு அணிய ஒரு எண்ணால பெருக்கிறதுனா சிம்பிளா அந்த அணிக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு உறுப்பையும் அதே எண்ணால பெருக்கணும், அவ்வளவுதான். உதாரணத்துக்கு நம்ம ஃபேக்டரி ஏ அவங்க உற்பத்திய டபுள் ஆக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணணும்? அவங்க உற்பத்தி அணிய 2ங்கிற எண்ணால பெருக்கணும். பாருங்க, உள்ள இருக்கிற ஒவ்வொரு உறுப்பும் 2ஆல பெருக்கப்பட்டு டபுளான உற்பத்தி நமக்கு ஒரு புதிய அணியா கிடைச்சிருக்கு. சோ பாத்தீங்களா, அணிகள்ங்கிறது வெறும் நம்பர்களை அடைச்சு வச்சிருக்கிற பாக்ஸ் கிடையாது. அது தகவல்களை எவ்ளோ அழகா ஒழுங்குபடுத்தி நம்மளோட கணக்குகளை எவ்ளோ எளிமையாக்குதுன்னு பார்த்தோம். கணித மேதை கேண்டர் சொன்ன மாதிரி கணிதத்தோட அழகே அதோட சுதந்திரத்துல தான் இருக்கு. இனிமே எங்கேயாவது ஒரு அட்டவணையை பார்க்கும்போது இதுக்குள்ள ஒரு அணி ஒளிஞ்சிருக்கேன்னு உங்களுக்கு தோணும். அப்படி தோணுச்சுன்னா நீங்க விஷயத்த சரியா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு அர்த்தம்.